உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமா செய்யும் தொழில மரணத்தையும் கடனும் பட்டு இப்ப ரொம்ப துன்பப்பட்டு இருக்கீங்க. உண்மையா? அதே மாதிரி சிலரை நம்பி கொஞ்சம் பணம் இழந்து வேதனைப்பட்டிருக்கீங்க. இழந்ததாவது கிடைச்சா கொஞ்சம் தொழிலை பார்த்துக்கலாம் கருத்தாமி, அதை எனக்கு வாங்கி தந்தா நல்லா இருக்கும். நீ கேட்கணும் காலம் அந்த பணத்தை வாங்கி தரேன், தொழில் நடத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? யார் வேணும்? கண்ண மூடு, வழக்கு பதிவு செய். முதல் உத்தரவை 2 பகுதியா வாங்கி தந்துடுறேன். உடனடியாக செய். ஓட சாப்பிட்டு போ. பட்டியா போனா பறிக்காது. போ. வயிறு சரிக்கிறா போகணும். இங்கிருந்து உண்மையா இல்லையா? நீ வாப்பா கால வா. திருப்தியா அதை தாண்டியா? மனசே நல்ல வரும். 10 பசுமையும் 12 சேர்ந்த பயிர்களும் விதவிதமான 5028 போன்ற விதைகளும் வைத்த ஊர் என்று சொல்லன. ஊர்ல விவசாயம் நிறைய இருக்காங்களா? ஊர்ல விவசாயங்கள் நிறைய உண்டு. அரிசி தயாரிப்பாளைகள் நிறைய இருக்கும். உண்மையா? அதான் சாமி சொன்னாங்க. காரணம் அது ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்காம உட்கார சொல்லாமா? தப்பு இல்லையா? என் பிறந்தாய் மகனே, என்னப்பா வேணும்? சரி, ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அந்த காலத்துல சொல்லுவோம், உழைக்கிறது பெருசு இல்லடா, சொத்து வாங்குறது பெருசு இல்லை. சொத்து வாங்குறோட பொண்டாட்டி பேர்ல எழுதி வைக்க கூடாது. காலங்களுக்கு கை கொடுப்பான் கை கொடுக்க மாட்டான்ங்கிற உண்மையை தெரியாம பிள்ளை பேருக்கு பத்திரம் முடிக்க கூடாது. சரியான நேரத்துல அப்பா அம்மா மேல கோபம் வெளியே வர கேட்டு போயிட, உனக்கு சோறு போட்டதே தெரியும். அவன் இருக்கிறது சொத்து யாரு சொத்து? அப்பா உடச்ச சொத்து. இப்போ உன் மகன் சொத்தை பூரா வச்சுட்டு திருநாமம் போட்டு உட்கார்ந்துருக்கான். உண்மையா? நீயும் கடன் அடைக்க முடியாது, அவனும் அடைக்க முடியாது. ஆக நீயும் இழந்ததுக்கு சமம், அவனும் இழந்ததுக்கு சமம். இப்போ சொத்தையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்ற முடியாது. கருப்புக்காக நீ எங்களை காப்பாற்றணும் காரணம் பாத்தியா? அறிவில்லாத பேருக்கு எழுதி கொடுத்தா அதான். அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அல்லது எங்க காலத்துக்கு பிறகு உனக்கு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவன் கஷ்டப்பட்டா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு தானா புத்தி வரும். நமக்கு காப்பாறு இல்லை கேட்பாரு இல்லை, நம்ம ஒழுங்கா வாழ்ந்துடணும்னு முடிவு வரும். நீ முட்டாள்தனமா பாதத்தை எழுதி கிழிச்சிட்டிய போராட கடவுள். கர்மகாமிக்கு கர்மகாமிக்கு பாடுமறை கன்றுகள் பெருகும் போகுது. என்ன உன் சொத்தை நான் காப்பாற்றானேன். ஒரு இடத்துல இருந்து சில லட்சங்கள் வரும். அதை வச்சு போல காப்பாற்ற காப்பாற்ற உன் மகனையும் காப்பாற்ற. கர்மகாமிக்கு மாறாதையா மாறாது. ஆமா, காப்பாற்றிடணும். இந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் கூட்டிட்டு வந்தது நான் பெருமையாக நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன். இவனுக்கு உயிருக்கு கண்ட வராம காப்பாற்றிடுவோம். மருத்துவத்தையும் ஒழுங்காப்பார். இவன் ஒழுக்கத்தை நான் காப்பாற்றுறேன். உயிர் கண்டம் இல்லாம தெய்வ சக்தியாக அவனுக்கு நிலைநிறுத்தி தந்துடுறேன். 2 பேரும் ஒன்று போல காலம் வந்துடுவான். வரவறியாமல் செலவழித்தாலும் அது காலமில்லாமல் விதைச்சாலும் முளைக்காது. காத்துல விளக்க ஏற்றி வச்சாலும் எரியாது. தெரியுமா? ஆனா அப்படி எரியவங்களுக்கு ஒரு விளக்குக்கு கண்ணாடி போட்டு ஒளியும் வெளியே தெரியணும், எரியும் எரியணும். அப்படி ஒரு கூண்டை நான் உருவாக்கி தரேன். உன் உயிரினும் ஜோதியை அணையாமல் காத்து உடலுக்கு எந்த கேடு இல்லாமல் பார்க்க. அது
வேண்டிய பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். சுரைக்காவ உடல்ல ரொம்ப சேர்த்துட்டாங்க. கர்மசாமிக்கு விழுந்திருக்கிறா இந்தியாவே உள்ள அமைதியா இருக்கான். சாப்பிடும் போது அறுவடை போகாது. தேச தாகமா இருக்குன்னு ஒரு குவார்டர் அடிச்சு வச்சுக்கா, அங்க வரவே கூடாது. அடுத்த வாரம் வித்துருங்க. ஏன் வரப்ப வித்துரும். வித்துட்டு கரெக்டா ட்ரீட் பண்ணுங்க. ஆபரேஷன் மட்டும் பண்ணக்கூடாது. முறையான ட்ரீட்மெண்ட் பாக்கி எல்லாம் முடியும். ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா கர்மசாமிக்கு புதுக்கோட்டை 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 இருக்காங்களே புதுக்கோட்டை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது காரணம் சொல்லலாம். நீங்க யாருமா? புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையா திருமயமா? ஒரு குளம் கிடக்க தண்ணீர் விட்டு அதே இருக்கு பொங்க விடுறாங்க. சரி, அப்படி இன்னொரு காலம் சொல்லலாம். கருவாகி உருவாகி மரமாகி என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உட்காரலாம். உன்னுடைய சொந்தக்காரர்களால் உன்னுடைய சொத்துக்கள் நஷ்டமாக்கப்பட்டது. சொத்து பக்கம் வந்தா அவனை வெற்றி போடுவான்டா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்களை நெருங்க விட மாட்டாங்க. சட்டப்படி போனாலும் நீ இருந்தா தானடா வாங்குவ, இல்லாட்ட நீயும் வாங்க முடியாது, உன் வாரிக்கும் வாங்க முடியாது. அப்படி எனக்கு பண்ண தெரியும்ன்ற சவால் இருக்காங்க. காலம் ஆமா, இந்த சொத்தும் வாங்கித்தாரேன், உன் பிள்ளைக்கு தொழிலையும் நடத்தித்தாரேன், கடன்படாம காப்பாற்றித்தாரேன். இந்த வெற்றி விட்டு ஜெயிச்சுட்டாங்க. நல்லா இருப்பா பாப்பா. மகனே அருகினில் இருப்பாயடா. இன்னொரு அந்த அறவையாளர் வந்திருக்க புரிஞ்சுடா கொக்கரி மனது தாமிட்ட கொடு. என்னப்பா கண்ணை கையை போட்டுதான் இப்படி போட கண்ணை மூடுற கண்ணை மூச்சா கால் ஏன் கையை கை ஒழுங்கு போதுதான். கண்ண மொழி நிமிர்ந்து உட்கார், அதை கவனம் கொடுக்கா அதை உட்கார். உன் கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன். நீ ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறாய். அந்த தொழில் இப்போதைக்கு 9 மாத காலங்களாக கட்டி வச்சது மாதிரி ஆகி பணி நடக்காமல் பண தட்டுப்பாடும் வேலையாட்கள் தட்டுப்பாடும் ஆகி அந்த தொழிலை இயக்க முடியாத நிலையில இப்ப வேதனைப்பட்டு உண்மையா? இப்போ அடமான வச்ச பொருளெல்லாம் திரும்ப முடியாத நிலை, இழந்த பணத்தை மீட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் இந்த கம்பெனியை நல்லா நடத்தி தர முடியுமா அல்லது இதிலிருந்து வெளியேறவா அப்படிங்கிற வேதனை தாங்க முடியாம என்னைய பார்க்கணும். உனக்கு என்ன செஞ்சுட்டா நீ நல்லா இருப்ப? அண்ணனை பத்தி எனக்கு உனக்கு காலம் மாறக்கூடாடா. டேய் தம்பி மாறக்கூடாடா. வாங்க என்னை மட்டும் பிரார்த்தனை பண்ணுவோம் நெஞ்சுக்குள்ள. அப்படி விடாம அப்படி பார்ப்போம் மனசுக்குள்ள.
கம்பெனி மாறக்கூடாது, வெற்றி கிடைக்கும், கடன்கள் தீரும், அனைத்து ஆனந்தமாக வருவார். கர்மசாமிக்கு ஆமா பிள்ளைங்களுக்கு தை பராசக்தி காசு காசு இருக்கிய யாரு கால வா நம்ம வீட்டு பக்கம் ஆடு மாடு சத்தம் கேட்க கிடக்கா யாரு பண்ணது வெளியில ஒரு ஆடு சிறையா இருந்துச்சா குட்டி போட்டுருச்சா போடுவீங்க கழிவு நடக்கிறதுல குட்டி போட மாட்டேன் அது உண்மை எதுவும் செட் பண்ண முடியல காலம் குட்டி போடும் பருவத்தில வெள்ளாடு நீக்குது ஒரு பிள்ளை ஊர்வலம் போகும் ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்துட்டு பிரச்சனையை உருவாக்கும் இந்த ரெண்டும் இருந்து மீளாம இருக்குதே இதுக்கு காரணம் அக்கம் பக்கத்துல கொஞ்சம் பிடிக்காதவங்களா இருக்காங்களே இது மந்திரம் பண்ணியிருப்பாங்களா ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீ பித்தராட்டம் பண்ணி நிறைய பேர்களை பார்த்து ஏமாந்து வேதனை பண்ணிட்டியா உண்மை தானே உன் பிள்ளைகளை நிறையா உட்கார வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு இருக்கக்கூடிய தீய நேரங்களை உருவாக்கி உனக்கு செல்வத்தை தந்து உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அப்படி இருந்தா போதுங்களா கால் வந்துருவா மல்லிகை மன்னன் மயங்க வரலாம் வா வேற என்ன வேணுங்கா அந்த பணமும் கிடைக்கும் அந்த வீடும் நிறைவடையும் எந்த துன்பம் இல்லாம வாழ வைக்கிற பிரச்சனை வர வீட்டுக்கு வந்துருமா முனியத்துல எங்க இருக்காரு சரி போயிட்டோம் நல்லா சாப்பிடுவோம் கர்மசாமிக்கு தெற்க மேற்கு கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் எல்லை கன்னியாகுமரி எந்த ஊருடா தம்பி வா காலம் வா அன்பு நடமாடும் கலை கூடவே ஆசை மழை மேகத்தே என்ன வேணும் வேற என்ன வேணும் இவனை விட்டு அப்படிங்கிறியா இல்லையே தம்பி வா ஆம்பளைட்ட கொடுத்த பணம் வந்துருண்டா பொம்பளைட்ட போற பணம் வராடா ஆம்பளைட்ட கொடுத்த பூரா வாங்கிட்டு வந்துடுறேன் ஒன்று உன் சகோதரி வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு வருஷம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் சிவபாலன் அப்படின்றாரு என்ன பேர் சிவபாலன் இப்போ நீ வந்து தொழிலை புதுமைப்படுத்தணும் வேற தொழில் மாற்றணுங்கிற சிந்தனையில் நீ இருக்க அது உனக்கு மாறிடும் தை மாதம் வரை பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்டான் வெளிநாடுல வந்து உன் முடிவெடுத்து வச்சிருக்கியா போக வேண்டாம் செட் ஆகாது வேற என்ன வேணும் உனக்கு பொருளா நான் உண்மையெல்லாம் சொல்லணும் உனக்கு தெரியுமா தெரியுமாடா யார்ட்டையும் மாட்டிக்கிறாங்க கர்மசாமிக்கு கடன்களை பற்றி கேட்டது யாருப்பா நல்லா இருக்கா சுசீந்திரா சூரே கடமை சுடமலசாமி வராது எங்க இருக்காரு எதிக்கமா வரல எத்தனை மூலம் ஒரு அம்மன் வேறாமன் கோயில் இருக்க யாரவா பகவதியா
மதுனி மதுனி வாடா தம்பி. சொந்த முந்தம்லாம் எங்க இருக்காங்க? சரி, ரொம்ப பேச வேண்டாம். இப்போ ஒரு 3 வருஷமா அவனுக்கு பார்க்குற தொழில் தான் ரொம்ப நஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு. உன் கூட இருக்கிறவங்களே உன்னை பற்றி கொத்தல் வச்சு வேலை பார்க்கக்கூடாம ஆக்குறாங்க. உண்மையா? இடைப்பு நேரத்தில் ஒரு விசாரணை கேட்கலாம் வருங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. போயிட்டு வந்துட்டியா? போகணும்னா போகட்டும், உன்னை மாட்டி கொண்டு போயிடுவாங்களேடா. கால் நிறுத்துவா. வரலாம். அதனால சனி பகவானுடைய பார்வையால இந்த வேதனைகள் இருக்கு. இப்போ இந்த கடன்களை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு பாட்டு கொடுத்தேன், மண்டையில வச்சுக்கா. சொந்த புத்தவங்க யாரையும் பழகிறாத மாட்டிக்கிடுவேன். கல்யாணம் ஆவணிக்கு பிறகு நடக்கும். நீ நினைச்ச பொண்ணு நடக்காது. வேற பொண்ணை கல்யாணம். ஒரு பாட்டு கொடுத்தேன் கேட்டியா? கடல் மீன்கள் படத்துல ஒரு பாட்டு இருக்கிறா. நல்ல பாட்டு தெரியுமா? இல்லையா? கடல் மீன் படத்துல என்ன பாட்டா இருக்கு பாரு. இந்த சத்தம் உனக்கு. அண்ணாச்சி வாங்க. வணக்கம். நாகவேலா வாங்க வாங்க. சாப்பிட்டு போடா தம்பி. பட்னியா போயிடாத. தப்பு. நம சிவாய. சிவலிங்கம் எங்க இருக்கு? அது யாருடைய கோயில்? அது பக்கத்திலே இருக்கு. அதான் லிங்க தரிசனம் வருது. நான் கேட்டேன், என்ன உடல்நிலைக்கு என்ன ஆச்சு? ஆயுளுக்கு கண்டம் இல்லை, பயப்பட வேண்டாம். உள்ள இறப்பையில பிரச்சனை இருக்கும்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. புரியுதா? இறப்பையில பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். கவலைப்பட வேண்டாம். கால் சொல்ல வேற என்னப்பா வேணும்? வேற என்ன வேணும்? உனக்கு தொழிலை தாரேன். இழந்ததை மீண்டும் பெற முடியாது. சிவனே தஞ்சம் என்று குலதெய்வத்தை பேசாது. கர்மகாமிக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? நாகர்கோவில் இல்லை, பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? ஃப்ரெண்ட் யாரு? அகில லோகாதிநாதா. பெயர் என்ன? நீ நிலுக்கா. நீங்க கால் கிறிஸ்டின் விழுந்து கும்பிடு. கருப்புசாமி விழுந்து கும்பிடு. தந்தையால் செய்த கட்சி தொழிலையே தனையனும் செய்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. நீ வாய் திறக்காம இருந்தா நான் சொல்லுவேன். நம்பிக்கை வெளியில போறீங்க போல ஏன் உத்தரவு நீ சொல்ல கூடாதுன்னா பக்கத்துல அவர்களுக்கு எட்டி இருக்க கூடாது. இயற்கை உலகமே தூய்மையானதென்று ஏற்று பகர்ந்தாரே. 3 தலைமுறைக்கு முன்னால கேன்சரால பாதிக்கப்பட்டது ஒரு குடும்பம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால். இப்போ மனநிலைகளாலும் அறிவாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க. இது ஜென்ம பாவமா, வேற இடைப்பட்ட நிலையிலே ஏற்பட்ட ஒரு தடைகளால் ஏற்பட்டிருக்குமா? இல்ல நாங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண மனிதர்களை போல
பில்லி துணியும் போன்றவைகளால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா என்ற ஒரு சிந்தனை. பில்லி துணியம் இல்லை, மந்திர தந்திரம் இல்லை. இது ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த வினை. இந்த பாவத்தை விளக்குவதற்காக எத்தனையோ பரிவர்த்தனைகள் பூவுலகினை உண்டு. உன்னுடைய உடலில் ரத்தத்தை அடித்து ஒரு பரிசோதனை செய்து சொல்வதில் 1000 காரணங்கள். என்ன இந்த பிள்ளையை சரியாகிருமா ஆகாதாங்கிற ஒரு விடை உங்களுக்கு உடனே தேவை. ஏன்னா எங்களுடைய பாதையை விட்டு நாங்க புதுமையா அங்க வந்து அணுகிருக்கோம். ஏனோ தானோ என்னமோ சொல்றது மாதிரி சொல்லி கழிச்சு விட்டுறக்கூடாது. உண்மையான ஒரு பதில் வேணும், அது நிலையானதா இருக்கணும். நாங்க நம்பி வந்தது வந்து வேஸ்ட் இல்லை அப்படிங்கறத எங்களுக்கு உணர்த்தணும் என்பது ஒரு கேள்வி. உண்மையா காலம் ஓட்டிட்டு 3 முறை என்னைய பார்க்க வரும்போது இந்த பிள்ளை சரியாயிடும். அண்ணன் யாரு? உன் பிள்ளை 3 முறை என்னை பார்க்க வரணும், குணமாக்கி தந்துடலாம். மனநிலைகள் மாறி. இவளுக்கு இது நிரந்தர நோய் அல்ல, நிரந்தர நோய் அல்ல. 3 வருட காலங்கள் வரை இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மெல்ல மெல்ல தணிந்து தெளிந்த பிள்ளையாக மாறிவிடுவார். இதுதான் உண்மை. வேற என்ன வேணும்? நான் ரத்தத்தை வந்து டெஸ்ட் பண்ண தெரியும். இதயம் சம்பந்தமான நரம்புகளின் சில குறைபாடு. ஆமா, அது ஒண்ணு. ஒரு பக்கத்து காது மூளையியல் நரம்பு எதிர் ஒரு சில அதில் இந்த டெஸ்ட்லாம் இருக்குது. சரியா டெஸ்ட் எடுத்து வந்து பார்க்கலான டாக்டரை சொல்றது உண்மையாலேன்னு பார்த்துவாடா. அப்படிதானே? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னை பார்க்க கூடாது சொல்லுப்பா. வாமகளே முடியா மனம் கழிந்த வார்த்தை நல்லா இருக்குதா? கர்மதாமிக்கு சாப்பாடா முடிச்சு போங்கப்பா. திருமணம் தோதுதாக கேட்டு வந்தது யாருப்பா?